அன்பு என்கின்ற சொல்லுக்கு எதிர்பதம் எது என்றால் கோபமோ பொறாமையோ வெறுப்போ இல்லை. ஏனென்றால் அன்பு காயப்படுகின்ற பொழுது, அன்பு கெட்டு போகின்ற பொழுது வெளிப்படுகின்ற விளைவுகள் தான் கோபமும் வெறுப்பும் பொறாமை. அது எதிர்பதம் அல்ல. எதிர்பதம் என்பது என்ன தெரியுமா? அப்பா, எதிர்பதம் என்பது, அன்பிற்கு எதிர்பதம் என்பது அலட்சியம். எங்கே நீங்கள் ஒன்றை அலட்சியப்படுத்துகிறீர்களோ அங்கே நீங்கள் அன்பற்று இருக்கிறீர்கள் என்ற அர்த்தம் என்று நான் புரிந்த பொழுது அன்பு என்பதற்கான விளக்கம் எனக்கு புரிந்து போயிற்று. எதையும் நாம் அலட்சியப்படுத்த கூடாது. ரெஸ்பான்சிபிலிட்டி என்கின்ற ஒரு ஆங்கில சொல் இருக்கிறது. ரெஸ்பான்சிபிலிட்டி என்கின்ற ஆங்கில சொல்லினுடைய அடிச்சொல் எது என்றால் ரெஸ்பாண்ட். நாம் பல நேரங்களில் ரியாக்ட் செய்கிறோமே தவிர ரெஸ்பாண்ட் செய்வதில்லை. ரெஸ்பாண்டிங் என்கின்ற சொல் என்ன? அதை நீங்கள் கவனத்தில் கொண்டு வருவது. வயதானவர்கள் வீட்டில் இருக்கிறார்களா? அப்பா, எனக்கு காலையிலிருந்து ஒரு மிதமா வெடவெடன்னு வருது, ஜுரமா இருக்கோன்னு நினைக்கிறேன் என்று சொல்லுகின்ற பொழுது வயசாயிடுச்சுன்னா அப்படித்தான் இருக்கும் என்றால் அது அலட்சியம். இல்லப்பா, சாயந்தரம் டாக்டர் கிட்ட போலாமா? கொஞ்சம் வெந்நீரா குடிங்க, நான் ஆபீஸ்ல இருந்து வந்த உடனே உங்களை டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போறேன். நம்ம டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போகவே வேண்டாங்க, சாயந்தரம் வந்தா நோய் குணமாகி இருக்கும். அதுதான் அன்பிற்கான வெளிப்பாடு. அலட்சியம் தான் அன்பிற்கான எதிர்ப்பதம் என்று நான் புரிந்து கொண்ட பொழுது என் வாழ்க்கையில் நான் சில விஷயங்களை கற்றுக்கொள்கிறேன். லேர்னிங் இஸ் பிளிஸ். மகிழ்ச்சி என்பது எது தெரியுமா? ஒன்றை புதிதாக நான் கற்றுக்கொள்கிறேனா அதுதான் மகிழ்ச்சியினுடைய எல்லை. கடைசி வினாடி வரைக்கும் முகமது நபி இப்படி பிரார்த்தனை வைக்கிறார், இறைவா, என் நாடி துடிப்பு அடங்குகின்ற வரைக்கும் எனக்கு ஞானத்தை பெருக்குவாயாக. என் நாடி துடிப்பு அடங்குகின்ற வரைக்கும் ஞானத்தை பெருக்குவாயாக என்று பேசுகிறார் நபிகள் நாயகம். ஒன்றை கற்றுக்கொள்வது, புதிதாக ஒன்றை தெரிந்து கொள்வது. நான் எங்கேயும் நான் இதை வெளிப்படுத்தாத ஒரு என்னன்னு தெரியலைங்க. என்னுடைய அண்ணன் தம்பி கல்யாணத்துல என்னுடைய உறவுக்காரர்களாம் சேர்ந்து நின்றாங்கல்ல, அந்த கூட்டத்தில் நிக்கிற மாதிரி நான் உணர்றேங்க. ரொம்ப நெருக்கமான ஒரு கூட்டமாக இதை உணர்ந்தபடியினால் சொல்லுகிறேன். இதுவரைக்கும் நாம் அறிந்து கொண்டிருக்கக்கூடிய பல விஷயங்கள் ஒன்று வந்து சேர்கின்ற பொழுது இது எல்லாம் பிழை என்று தெரிந்து போகிறது பாருங்க. இதுவரைக்கும் நான் தெரிந்து வைத்திருந்தது எல்லாம் பொய் என்று தெரிந்து போகிறது பாருங்க. அந்த வினாடி நமக்கு உண்மையான நிலையில் வாய்க்க வேண்டும் என்பது என் பிரார்த்தனை. எனக்கு ஒரு 4 வருஷமாயா, உங்க வீட்டு பிள்ளை மாதிரி என்ன நினைச்சுக்கோங்க, நான் சொல்றேன், எனக்கு ஒரு 4 வருஷமா முதுகு வலிங்க. இந்த முதுகு வலிக்கு நான் என்ன பண்றதுன்னே தெரியலங்க. டிராவல் பண்றதுனால வருதா, நின்று பேசுறதுனால வருதா, பாடம் வந்து நான் நின்று கொண்டுதான் எடுப்பேன். என்னுடைய மேடைகளில் நான் நின்று கொண்டு பேசுவதுதான் வழக்கம். நான் நிறைய நடப்பேங்க. எனக்கு அந்த வாக் பண்றதுக்கான அந்த இதெல்லாம் வச்சிருக்கிறேன் உள்ள. ஒரு நாளைக்கு 10,000 ஸ்டெப்பாவது நடந்துடணும். நிறைய நடப்பேன். அதனால வருதா என்னன்னே தெரியல. என்னுடைய நண்பர்கள் சொன்னார்கள், நீ யோகா பண்ணனா நீ வந்து முதுகு வலி போயிரும் அப்படின்னு சில ஆசனங்களை எனக்கு கற்று தருவதற்கான சூழல் வந்தது. நான் கற்றுக்கொண்டேன். 4 வருடமாக அதை செய்கிறேன். ஆனாலும் அது எனக்கு குறையவில்லை. ஆக்ரிவேட் ஆகுது. ஆக்ரிவேட்னா கூடுது. ஒரு நாள் என்னுடைய +2 டீச்சர் அவர்களை சந்திக்க போயிருந்தேன். அவர்கள் கொஞ்சம் கஷ்டத்துல உடல்நிலையோடு இருந்தாங்க. அவங்கள சந்திக்க போயிருந்த பொழுது எனக்கு ஒரு விஷயம் தெரிந்தது. ஒரு முறை இருக்கு, அந்த முறைக்குள்ள நீ போ. அது என்னன்னா பாடி அலைன்மெண்ட் அப்படின்ற ஒரு சூழல் இருக்கு. ஒரு மருத்துவம் இருக்கான். எனக்கு அதெல்லாம் தெரியாதுங்க. பாடி அலைன்மெண்ட்க்கு முதல்ல போங்க. நான் என்னன்னு தெரியல, நான் போனேங்க. பாடி அலைன்மெண்ட் பார்த்துட்டு உங்களுடைய பாடியில ஒரு இடத்துல ஸ்ட்ரெஸ் நிறைய கொடுத்துட்டு இருக்கிறீங்க, அதனால தான் உங்களுக்கு இந்த வலின்னு சொல்லி என்ன செஞ்சாங்க, ஒரே ஒரு ஸ்ட்ரோக் கத்து கொடுத்தாங்க. ஒரே ஒரு ஸ்ட்ரோக். 21 நிமிஷம் நான் டெய்லி யோகா பண்றேன். ஆனா இது பண்றது 3 நிமிஷம். 3 நிமிஷம் கூட கூடுதல். 2 நிமிஷம் ஒரே ஸ்ட்ரோக். 10 நாள் பண்ணுங்க. நாங்க 10 நாள்ல முதுகுவலி காணுங்க. எனக்கு முதுகுவலியே இல்லை. அது என்ன தெரியுமா? ஸ்ட்ரோக். ஏற்கனவே நான் செஞ்சிட்டு இருந்த ஸ்ட்ரோக்குக்கு எதிர்பதமான ஸ்ட்ரோக். நான் ஏற்கனவே செஞ்சிட்டு இருந்தது இன்னும் நான் ஒரு 4 வருஷம் செஞ்சிருந்தேன்னா என் முதுகு தண்டு உடைந்து போயிருக்கும். ஆனால் நான் அதை சிறந்த மருத்துவம் என்றுதான் எடுத்துக்கொண்டிருந்திருக்கிறேன். எனக்கு சரியான வழிகாட்டுதலும் சரியான அந்த புத்தியும் வந்து சேராத காரணத்தினால் நான் இதுவரைக்கும் நினைத்து கொண்டிருப்பதுதான் சரி என்ற நிலையில் நான் பழகி கொண்டிருக்கிறேன்.
நான் ஒன்றை சொல்லுகிறேன் பெருமக்களே, இப்படிய கூட்டங்கள் நடக்கின்ற பொழுது, புத்தகங்கள் உங்களுக்கு முன்னால் வருகின்ற பொழுது, ஒன்றை தெரிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு வருகின்ற பொழுது கவனமாக இருந்து தெரிந்து கொள்ளுங்கள். உங்கள் வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஏதோ ஒரு மருந்து அந்த சிந்தனையிலும் பேச்சிலும் அடங்கி இருக்கலாம். அது நமக்கு வந்து சேர வேண்டும் என்கின்ற தெளிவோடு நீங்கள் அலர்ட், விழிப்புணர்வோடு நாம் இருக்க வேண்டும். இப்பெல்லாம் சூழ்நிலையில் மகிழ்ச்சி கெட்டு போயிருப்பதற்கு என்ன காரணம் தெரியுமா? நாம் எல்லோரும் மகிழ்ந்தா இருக்கிறோம். இந்த உலகத்திலேயே இப்படி சொல்றையா, எத்தனை பேர் ஏத்துக்கிறீங்கன்னு தெரியாது. இதோ இந்த வினாடி இருக்குல்ல, 7:50 ஆக போகுது, இன்னும் 2 நிமிஷம் இருக்கு. இந்த வினாடி இருக்குல்ல, இது எவ்வளவு அற்புதமான வினாடி தெரியுமா? இது எவ்வளவு அற்புதமான வினாடினா, நேற்று இருந்த 1200 கோடி மக்களில் 5 லட்சம் பேர் உயிரோடு இல்லை. இன்னைக்கு இருக்க போற 1200 கோடி மக்கள்ல நாளைக்கு 5 லட்சம் பேர் இல்லை. ஆனா எது தெரியுமா மகிழ்ச்சியின் உன்னதம்? இதோ இந்த வினாடியில் நாம் அனைவரும் உயிரோடு இருக்கிறோம். இதை நாம் கொண்டாடி கொள்ளலாம் தானே? இந்த வினாடியை கொண்டாடலாம் தானே? வாழ்க்கை அதற்கு அந்த போக்கிலே போய்கொண்டிருப்பதே கொண்டாடுவதற்கான அத்தனை தகுதியும் அந்த வாழ்க்கைக்கு இருக்கிறது. அந்த எங்களுடைய ஒரு குருநாதர் சொன்னார், டோன்ட் இன்வைட் மீ டு யுவர் ஹோம். என்னை உங்கள் வீட்டிற்கு வரவழைக்காதீர்கள், நான் உங்களை விட உங்கள் வீட்டை அதிகமாக கொண்டாடி விடுவேன். என்ன சொல் இது? ஏற்கனவே நம்மிடத்தில் இருக்கக்கூடியவற்றை கொண்டாட முடிகிறதா நமக்கு? ஏற்கனவே இருக்கக்கூடியவற்றை கொண்டாடுவது என்றால் என்ன? யாரையோ காப்பாற்றுவதற்காக எத்தனையோ கலவரங்கள். யாரை காப்பாற்றுவதற்கு? எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி என்ன தெரியுமா, இந்த குழந்தை வந்து 96 வகை பிரபந்தங்களை சொல்லிச்சு பாருங்க. அப்ப எனக்கு சந்தோஷமா இருந்ததுங்க. 60 சமஸ்கிருத ஆண்டுகளை தமிழாண்டு என்று சொல்லுவதை காட்டிலும் 96 வகை தமிழ் பிரபந்தங்களை சொல்லுகின்ற பொழுது, தமிழ் இலக்கிய வகைகளை சொல்லுகின்ற பொழுது எனக்கு மகிழ்ச்சி வந்தது. நம்முடைய அடையாளத்தை நாம் காக்க வேண்டும். நம் அடையாளம் எது என்பது நமக்கு முதலில் தெரிய வேண்டும். அந்த அடையாளத்தை காப்பாற்றுகின்ற பொழுது இப்படி நின்னு பாடுறோம்ல, தமிழ்த்தாயே சீரிழமை திறம்பியந்து செயல் மறந்து வாழ்த்துதுமே என்று பாடுகின்ற பொழுது உள்ளுணர்வோடு பாடக்கூடிய, எங்க கடவுள் வனத்து கூட உட்காரலாங்க. தமிழ்த்தாய் வணக்கத்திற்கு எழுந்து நின்றாக வேண்டும். ஏனென்றால் தமிழ் மொழி என்பது நம் அடையாளம், அது நம்முடைய முகவரி. அந்த முகவரியை நான் கொண்டிருக்கிறேன் என்ற பொழுது வருகின்ற கம்பீரம் இருக்கு இல்லையா, அது மகிழ்ச்சியினுடைய வெளிப்பாடு. நான் முழுமையாக என்னுடைய அதிகாரத்திற்குள் நான் இருக்கிறேன் என்று சொல்லக்கூடிய அந்த ஞானம், ஞானத்தை பெருக்கிக் கொள்வதற்கான வாய்ப்பை புரிந்து கொள்கிறேன் என்பதற்கான அந்த புரிதல் பாருங்க. சமீபத்தில் நான் ஒரு புத்தகத்தை வாசிக்கிறேன். அதுல ஒரு காட்சி, அந்த காட்சி என்ன வேற மாதிரியா யோசிக்க வச்சிருச்சுங்க. கடவுள் என்ற கான்செப்ட் இருக்குல்ல, நம்ம எல்லாருமே கடவுளை நேசிக்கிறோமா இல்லையா? கடவுளை நேசிக்கிறோம். கடவுள்னா நமக்கு ரொம்ப பிடிக்கும். கடவுளுக்கு எது பிடிக்கும் தெரியுமா? அது நமக்கு தெரியாதே. கடவுளுக்கு என்னங்க பிடிக்கும்? நான் சொல்றேன் பாருங்க என்ன பிடிக்கும்னு. கடவுளுக்கு எதை பிடிக்கும்? கடவுளுக்கு என்னத்தை பிடிக்கும்? நான் வாசித்துக் கொண்டிருக்கின்ற புத்தகத்திற்கு பெயர் பாகவதம். பாகவதம் வாசிக்கிறேன். பாகவதத்தில் ஒரு காட்சி. எனக்கு கிருஷ்ணனை ரொம்ப பிடிக்கும். எனக்கு குருமார்கள் எல்லாரையும் பிடிக்கும். அந்த கணக்கு டீச்சரை கூட தான் எல்லாரையும் பிடிக்கும் எனக்கு. ஏன்னா டீச்சர்ல ஆசிரியன் இருக்கான் இல்லையா? நீங்களும் நானும் ஆசிரியர் தான். எனக்கு ஆசிரியராக இருக்கக்கூடியவர்களை பேசுகிறேன். சாதாரணமான மனிதர்கள் வாங்கி வரக்கூடிய ஆயுள் என்கின்ற வரத்தை தான் ஆசிரியர்களும் வாங்கி வருகிறார்கள். ஆனால் அவர்கள் நமக்காகவும் நம் பிள்ளைகளுக்காகவும் இந்த சமூகத்திற்காகவும் தன் மூச்சை வெளிப்படுத்துகின்ற விதத்தில் அதை முழுமையாக வாழ்வதில்லை என்பதை மட்டும் யார் ஒருவர் கவனத்தில் கொள்கிறார்களோ அப்பொழுது ஆசிரியருக்கான மரியாதை என்பது என்ன என்பதனை இந்த சமூகம் புரிந்து கொள்ளும். தன் வாழ்நாட்களை கொடுப்பவர்கள் ஆசிரியர்கள். காசு பணம் கொடுக்கிறவங்க இல்ல, வாழ்நாளை கொடுக்கிறவங்க ஆசிரியர்கள் எனக்கு பிடிக்கும். ஆசு என்றால் குற்றம், இரிதல் என்றால் களைதல், குற்றங்களை களைபவர்கள் ஆசிரியர்கள். குரு என்கின்ற சமஸ்கிருத சொல்லுக்கு என்ன பொருள் என்றால், கு என்றால் இருள், ரு என்றால் விளக்குதல். இருளை விளக்குபவன் குரு. ஆசிரியன் என்பவன் வழிகாட்டுபவன், குரு என்பவன் வாழ்ந்து காட்டுபவன்.
ஆச்சாரியன் என்பவன் யார் தெரியுமா? குருவை விட மேலானவன். அவன் தன்னை விட சிறப்பானவர்களை உருவாக்குபவன் ஆச்சாரியன். பரமாச்சாரியன் என்பவர் நம்முடைய பிறப்பிற்கான ரகசியத்தை நமக்கு சொல்லித் தருபவன். வசிஷ்டாச்சாரியன் என்பவன் நம்மை கரைந்து போக செய்து மறுபிறப்பு இல்லாமல் நம்மை கரைத்து நமக்கு முக்தி தருபவன். அந்த கான்செப்ட்ல வரக்கூடியவர் தான் கிருஷ்ணர். கிருஷ்ணர் அப்படிப்பட்டவர். வசிஷ்டாச்சாரியனாக நிற்கிறார். எனக்கு ஆசிரியராக நான் இருப்பதனால் ஒரு விஷயத்தை நான் ரொம்ப நுட்பமா அந்த கிருஷ்ணரை பார்க்கிறேன். கிருஷ்ணர் 18 நாள் போர்ல அர்ஜுனனோட நின்றார். எங்க தெரியுமா? இங்க யாராவது டீச்சர்ஸ் வந்திருக்கிறீங்கன்னா அவங்க கவனத்திற்கு, அந்த ஆசிரியன் ஒரு நாளும் அர்ஜுனனை எப்படி போரிடுவது என்று சொல்லித்தரவே இல்லைங்க. ஏன் தெரியுமா? அந்த ஆசிரியனுக்கு தெரியும் இவன் வில்லாதி வீரன் என்று. இவனுக்கு எதுவும் சொல்லித் தருவதற்கு ஒன்றுமில்லை. இவன் அந்த துறையில் எல்லாவற்றையும் கற்றிருக்கிறான் என்பதனை தெரிந்து வைத்திருந்தான் அந்த குரு. எதை சொல்லித் தந்தான் தெரியுமா? எப்படி போர் செய்வது என்று சொல்லித் தருபவன் அல்ல, ஏன் போர் செய்ய வேண்டும் என்றுதான் சொல்லித் தந்தான். ஆசிரியர்களுடைய கடமை அது. நாம் ஏன் அந்த குழந்தைகளுக்கு பாடம் சொல்லி தர வேண்டும்? எப்படி படிப்பது என்று சொல்லி தந்து விடாதீர்கள். ஏனென்றால் அவர்களுக்கு அது ரொம்ப நல்லா தெரியும். நாம சொல்லி கொடுக்கறதுல தான் பழா போகுது. அதுங்க பாட்டுக்கு படிச்சாலே நல்லா வந்துரும். இன்னைக்கு வந்திருக்குதுங்க கேள்வி, 27 மதிப்பெண் தமிழ்ல வந்து பாடத்துக்கு உள்ளந்து கேட்டான், பாடத்துக்கு உள்ளந்து கேட்டான், பாடத்துக்கு உள்ளந்து கேட்டாங்கிறாங்க எல்லாரும். வேற எங்க இருந்து கேட்க சொல்ற? பாடத்தை ஒழுங்கா படிச்சிருந்தா கொஸ்டின் பேங்க மட்டும் வச்சுக்கிட்டு பொழப்பு நடத்தாம பாடத்திற்குள் போய் அந்த குழந்தைக்கு ஒரு தெளிவை ஏற்படுத்தி இருந்தால் அது எப்படி போராடுமோ அப்படி போராடி கொள்ளும் தானே. அந்த முறைக்குள் வருபவன் கிருஷ்ணன். அப்படி நின்னு ஜெயிக்கிறான். நான் பாகவதத்தை படிக்கிறேன். ஒரு காட்சி எனக்கு ரொம்ப பிடித்தமான காட்சி. எனக்கு பீஷ்மர் ரொம்ப பிடிக்கும். தாடிலாம் வச்சுட்டு பாரு. இச்சா மரணதாரி. நான் நினைச்சா சாவு அந்த ஆளுக்கு. தான் நினைக்கிற வரைக்கும் சாவு இல்லை. அந்த மாதிரி ஆட்கள் எல்லாம் ரொம்ப பிடிக்கும் எனக்கு. யாரும் நம்மளை கொண்டு போட்டு போக கூடாது. நாம நினைச்சாதான் சாவணும். எனக்கு யானையை ரொம்ப பிடிக்குங்க. யானை ஏன் தெரியுமா? யானை எவ்வளவு நாளும் விளையாடலாம். யானை கிட்ட எவ்வளவு வேணாலும் அதுகிட்ட வேலை வாங்கலாம், எவ்வளவு நாளும் அடிக்கலாம், எவ்வளவு நாளும் துரத்தலாம். ஆனால் அதன் எல்லை எது என்று யானை தான் தீர்மானிக்கும். அதனால எனக்கு யானையை பிடிக்கும். நம்ம எல்லையை நாம பிடிக்கணுங்க.